12 சீட்டாவது இருந்தால் தான் நாங்கள் அங்கீகாரம் பெறக்கூடிய இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 12 சீட்டு சொந்த கட்சியில இருந்து, சொந்த சின்னத்துல இருந்து போட்டிட்டா தான் அங்கீகாரம். திமுக சின்னத்துல இருந்து நீங்க 50 சீட் வாங்கி போட்டிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. கடந்த முறை 6 சீட்டு கொடுத்த போதே சொந்த சின்னம் கிடையாது, உதயசூரியன் சின்னம் தான். அப்ப நீங்க இந்த முறை 12 வாங்குறது அரிது, கிட்டத்தட்ட முடியாது அந்த கூட்டணியில. அப்புறம் அதுல சொந்த சின்னம் நிக்கணும். அது இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு தெரியும், திரு துரை வைகோ அவர்கள் திருச்சியில போட்டியிட்ட போதே அவர் சொந்த சின்னத்துல நிற்பேன்னு சொன்னதுக்கு திரு நேரு அவர்கள் கடுமையா முரண்டு பிடிச்சு, எங்க ஊர்ல தோத்தா பெரிய அசிங்கம், நீங்க உதயசூரியன்ல நின்றுங்க சொல்லி அவர் மேடையிலேயே உணர்ச்சிவசப்பட்டு கண்ணீர் மல்கி இந்த மாதிரி நான் இருந்தாலும் வென்றாலும் தோற்றாலும் நான் சொந்த சின்னத்துல நிற்பேன், உதயசூரியன் நிக்க மாட்டேன்னு சொல்லி உணர்ச்சி மயமான ஒரு பெரிய தருணமா மாறி தான் அவர் கொடுத்தது. அப்ப இந்த முறை அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம மக்களவை தேர்தலையாவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் சுலபமா தெரிஞ்சது. நம்ம ஏன்னா எதிரால ரெண்டா பிளந்துருந்தாங்க பாஜக தனியா. இங்க எல்லாம் ஒன்னா நிக்கிறாங்க. ஆன்டி இன்கம்பன்சி வேற ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. எல்லாரும் அவங்கவங்க தொகுதி வேற பார்க்கணும். அன்னைக்கு நேரு இறங்கி வேலை பார்ப்பாரு. யாருக்குங்க? துரை வைகோக்கு. இன்னைக்கு நேருக்கே வேலை பார்க்கணும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.